அனைவருக்கும் இனிய வணக்கப்பூக்கள். 14/1/2025 வேர்ல்டு கல்ச்சர் டே. இன்டர்நேஷ்னல் கல்ச்சரல், different language, different area, soil and entirely different, but people thoughts also same. In poor to rich people learn only education, particularly in poor people also study well, get more marks. For an example, தமிழ் எப்படி சொல்லணும்னா, ஒரு முடியாத குழந்தை வீட்டு வேலை அவங்க அம்மா செய்கிறாங்க, அப்பா கேரளாவில் இருக்காங்க, அவங்க பெங்களூர் ஐடியில் கிடைக்கிது. ஏன்னா 2020 அவங்க பாஸ் அவுட்டு ஸ்கூல் லைஃபு, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் கிடைக்கிது, ஜாப் செக்யூரிட்டி. ஸோ அதுபோல் புத்தர் சொல்கிறாரு, உடம்பில் பல்வேறு இன மொழிகள் எப்படி பூக்கள் பல இடத்தில் சேர்ந்து ஒரு பூமாலை தொடுப்பது போல் பல ஊர்களிலிருந்து பல மக்கள்கள் பல மொழிகள் நிறத்தாலும் மொழியாலும் ஒன்றுபட்டாலும் பூக்கள் சேர்ந்து ஒரு மாலையாக தொடுப்பது போல அந்த வகையிலே மிக அற்புதமாக எண்ணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அவர் செயல்படுகின்ற அந்த சொல் செயல் வடிவம் பெறுகிறது என்பதை மகிழ்வுடனும். அடுத்ததாக புத்தர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார், உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கின்றன, அவற்றில் வருகின்றதை துர்நாற்றம் என்று சொல்லாமல் மனமற்றது என்று சொல்லி இன்சொல்லாக பேசுங்கள் என்பதையும் வள்ளுவ பெருந்தகை மிக அருமையாக இனிய உளவாக இன்னாத குரல் என்று குறிப்பிடுகின்றார் ஒரு இடத்திலே. அந்த வகையிலே நாம் பல்வேறு இடங்களில் அந்த கலாச்சாரத்தை இன்டர்நேஷ்னல் கல்ச்சர் டே என்பதை செலிப்ரேட் பண்ணுவதனுடைய நோக்கம், மாணவ மனங்களிலே கல்வி என்பது பொருளாதாரத்தால் தடையில்லை, மனம் இருந்தால் நிச்சயமாக உறுதியாக இருப்பின் அவர்கள் கல்வி கற்று பல்வேறு நாடுகளுக்கு சென்று அவர் பொருளீட்ட முடியும். குறிப்பாக நம்மாழ்வார் வானக பகுதியிலே ஒரு ஐடிஐ படித்தவர்களோட மன மகிழ்ச்சியாக இது போன்ற இயற்கையான இடங்களே அவர்களை உருவாக்குகிறார்கள், பாலைவனங்களை சோலைவனங்களாக்குகிறார்கள். அதுபோல் நாம் நம்முடைய மனதை அவரவருக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, ஃபாதருக்கு வேறு மதருக்கு வேறு குழந்தைக்கு வகை, நம்முடைய எண்ணத்தை குழந்தைகளுக்கு திணிக்கக்கூடாது. அவர்களுடைய எண்ணம் போல் வாழ்ந்து வையத்தில் வாழ்வாங்க வாழ விடைபெறுகிறோம்.